Happy morning, students. We are going to talk about this lesson, lithosphere, first endogenetic process. அதாவது பூமி இருக்கு இல்லையா, அதனுடைய பாறை கோளம் புவியினுடைய அகச்செயல்முறைகள் உள்புறம் என்ன செயல்படுது அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Introduction. The Earth is unique planet of the solar family. The Earth is composed of four spheres, namely the lithosphere, atmosphere and hydrosphere and the biosphere. The lesson focus on the internal process of Earth. The sequence of lesson generally follows the spheres of the Earth system in comprehensive manner. சூரிய குடும்பம் சொல்லும்போது இதில் சூரிய குடும்பத்தில் பூமி அப்படின்றது மட்டும் ஒரு தனித்தன்மை உள்ள கோளாக திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது 4 கோளங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. பாறை கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோள். நாம் பூமியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது புவிக்கோளத்தில் முக்கியத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த பாடம் வச்சுருக்காங்க. அப்போ பூமியினுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ பூமிக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்பேர் ஆஃப் த எர்த், அதாவது புவியினுடைய கோளங்கள். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 4 டைப்ஸ்னு. எர்த் சர்ஃபேஸ் இஸ் அ வாஸ்ட் ஏரியா ஆஃப் 510 million square kilometers where 4 spheres of the earth interact. The abiotic spheres are the lithosphere, atmosphere and hydrosphere. The biotic sphere is the biosphere. Together these spheres constitute the planet earth. அதாவது புவியினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 510 பில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்குது. அதில் 4 கோளங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. அது என்னது? பாறைக்கோளம், லித்தோஸ்பியர் பாறைக்கோளம், அட்மாஸ்பியர் வளிக்கோளம், ஹைட்ரோஸ்பியர் நீர்க்கோளம், த பயோட்டிக் ஸ்பேர் அதாவது உயிரற்ற கோளம், உயிரின கோளம், பயோஸ்பியர், பயோட்டிக் ஸ்பேர் உயிரற்ற கோளம், உயிர்கோளம். இந்த மாதிரி என்ன இருக்குது, நம்ம வாழக்கூடிய கோளம் அப்படின்னு சொல்லும்போது பயோஸ்பியர் அதாவது உயிர்கோளம். இந்த கோளத்தில் தான் அனைத்துமே எல்லாமே அதாவது செடி கொடி தாவரங்கள், புல் பூண்டு, மனித உயிரினம், விலங்கினங்கள், பூச்சி இனங்கள் எல்லாமே இந்த உயிர்கோளத்தில் தான் வாழுது. அப்போ பாறை கோளத்தில் எளிதாக என்ன செய்ய முடியாது, புறச்செயல்களை பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பாறைக்கோளத்தின் ஒரு பகுதி தான் மண். இந்த மண் என்ன செய்யுது, தூசு, பாறை, வாயு, கேஸு, நீர் இதெல்லாம் சேர்ந்த ஒன்று தான் மண் கோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லும்போது த அவுட்டர் சர்ஃபேஸ் அண்ட் inner core of the earth are totally different in their nature and structure. The structure of the earth interior divided into 3 layers, namely the crust, the mantle and core. அதாவது 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வாழக்கூடிய புவியினுடைய பகுதி அப்படின்றது புவிக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், இந்த மாதிரி 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்திங்க அப்படின்னா புவியினுடைய திடமான மேற்பரப்பு பாறை கோளம் என்று அழைக்கப்படுது. புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களாலான ஓடு வாயுக்கோளம். புவியின் மேற்பரப்பில் பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது நீர்க்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உயிரினங்கள் வாழக்கூடிய அடுக்கு உயிர்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பூமியினுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிக்சரில் என்னது, பூமியை நடுவில் கட் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ ஒரு கோழி முட்டை இருக்குது, அவிச்ச முட்டையை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தெரியும். மேலே புற ஓடு, அதுக்கப்புறம் உள்ளே என்னது வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் மஞ்சள் கரு இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் அந்த நடுவுக்கு இதுன்னு சொல்லும்போது அது என்னது குழம்பாக இருக்கும், அப்படியே குளன்னு இருக்கும் நடுவு மையத்தில்.
அப்போ அந்த மாதிரி தான் வந்து பூமியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது குறுக்கு வாக்கில் அதை கட் பண்ணோம் அப்படின்னா the lithosphere is the solid outer part of the earth. அதே மாதிரி the atmosphere is the thin layer of gases and surround the earth. atmosphere the hydrosphere is watery part of the earth surface include ocean, river, lake and water vapor. அப்போ இந்த மாதிரி சாலிடால் ஆனது. அட்மாஸ்பியர்னா வந்து என்னது, த லேயர் ஆஃப் கேஸஸ், ஃபுல்லாக கேஸ் நிரம்புனது. ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர்ஸ் தண்ணீர், பயோஸ்பியர்னா உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி. இதில் மேலே சொல்லும்போது க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மேல் ஓடு. இப்போ கண்ட மேலோடு மற்றும் பெருங்கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. த க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் எர்த் வேர் வி லைவ். The skin of the earth which ranges between 5 to 30 kilometers. It is the solid and rigid layer of the earthன்னு சொல்கிறாங்க. அப்போ பூமி, நம்ம வாழக்கூடிய பூமியினுடைய மேலோடுன்னு சொல்லும்போது 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பூமி மேலோடு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திடமானதாகவும் இறுக்கமானதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் the thickness of crust is greater below the continents than the ocean floor. அதாவது கடலடி தளம் சொல்லும்போது கண்ட பகுதியில் உள்ள புவி மேலோடானது அதிக தடிமனோடு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புவி மேலோட்டில் வந்து கடலடி மேலோடு, புவி மேலோடு, கடலடி மேலோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அப்போ புவி மேலோடுன்னு சொல்லும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சிலிக்கா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் அலுமினியம். அப்போ செயில் அப்படின்னு சொல்லும்போது சிலிக்கா எஸ்ஐ அலுமினியம் அண்ட் சீமா சிலிக்கா அண்ட் மெக்னீசியம். The terms hydrosphere and crust are not the same. The lithosphere includes the crust and uppermost part of mantle. All terrestrial plants have lithosphere. The lithospheres of Mercury, Venus and Mars are the much thicker and more rigid than that of the earth அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த புவி மேலோடானது அதிக தடிமனோடாகவும், அப்போ அந்த தடிமனோட காணப்படுறதுனால புவியினுடைய மேலோடு கடலடி மேலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த புவி மேலோட்டில் சிலிக்கா, அலுமினியம், சியால் இதெல்லாம் வந்து அந்த அடுக்கில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் அப்படின்னு சொல்லும்போது கவசம். The interior part benefits the crust is called the mantle, which is about 2,900 kilometers thick. In the upper part of the mantle, the rock remains solid, whereas in the lower part of the mantle, rocks are in melted form. This melted rock inside the earth is called மேக்மா. அதாவது புவி மேலோட்டிற்கு கீழுள்ள பகுதி வந்து மென்டல், அதாவது கவசம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கவசம் அப்படின்னு சொல்லும்போது தடிமனாக சுமார் 2,900 கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அடுக்கு வந்து சிலிக்கா, மெக்னீசியம், சீமா, அதான் வந்து சீமான்னு சொல்கிறாங்க. சிலிக்காவும் மெக்னீசியமும் சேர்ந்ததுனால தான் சீமா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்போ கவசம் மெண்டல் இதில் என்னென்ன இருக்குது, சிலிக்கா, மெக்னீசியம், இது 2 சேர்ந்தது சீமா என்று அழைக்கப்படுது. மேற்பகுதியில் பாறைகள் திடமாகவும் அதில் கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா உருகிய நிலையில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ புவியினுடைய உட்புறத்தில் வந்து உருகிய நிலையில் பாறை குழம்பு அப்படின்றது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த கோர்னு சொல்லும்போது the core is the innermost and hottest layer of the earth which lies below the mantle. It is composed mainly of nickel and iron. அதனால தான் வந்து the knifeன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர், இன்னொரு பேர் என்ன, நைஃப். நிக்கலும் அயனும் வந்து புவி கவசத்திற்கு, அதாவது புவியினுடைய மையத்தில் அமைந்துள்ள அடுக்கு வந்து கருவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது.
கரு அப்படி முட்டையில் மஞ்சள் கருன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி கருவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது ரொம்பவும் அதிகமான வெப்பமுடையது. இந்த கருவத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்கல், இரும்பு இது ரெண்டும் காணப்படுது. அதனால தான் இந்த அடுக்கு வந்து நைஃப் என NIF 2 சேர்ந்து அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கருவம் சொல்லும்போது 2 அடுக்குகளால் இருந்து ஆனதுன்னு சொல்கிறாங்க. அப்போ புவியினுடைய கருவத்தில் அதிகமான இரும்பு காணப்படுறதுனால தான் வந்து நமக்கு புவியீர்ப்பு விசை அப்படின்றது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பூமி சுற்றிட்டு இருக்கு, புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் அது அந்த கிராவிடேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து எல்லாமே ஈர்ப்பு சக்தியோட நம்ம செயல்பட்டுருக்கோம். அப்போ அந்த புவி தன் அச்சில் சுழலும் பொழுது திடநிலையில் உள்ள உட்கருவத்தின் மேல் திரவ நிலையில் உள்ள வெளிக்கருவம் சுழல்வதால் வந்து காந்தப்புலம் வந்து உருவாகுது. காந்த திசை காட்டும் கருவி அப்படின்னு சொல்லும்போது இது செயல்பட காரணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருவத்தில் வந்து அதிக அழுத்தம் காணப்படுவதால் அங்குள்ள பொருட்கள் வந்து அழுத்தப்பட்டு இறுக்கமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த உட்கருவம் அப்படின்னு சொல்லும்போது திடநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராக்ஸ். அப்போ ராக்ஸ்ன்னு சொல்லும்போது பாறைகள் உங்களுக்கே தெரியும். இப்போ பாறைன்னு சொல்லும்போது 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. நிறைய பாறையுடைய டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ்ன்னு சொல்லும்போது இக்னியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பாறை அப்படின்னு சொல்லும்போது புவியின் மேலோடு பாறையில் வந்து ஒரு உறைவிடமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாறைன்னு சொல்லும்போது தாதுக்களினுடைய கலவை தான் வந்து பாறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ the crust is a storehouse of rocks. An aggregate of minerals of the earth crust is called rock. அப்போ the crust is a storehouse of rocks. அதாவது பாறைகளினுடைய உறைவிடம் தான் வந்து புவி மேலோடு வந்து பாறைகளின் உறைவிடமாக இருக்குது. இந்த பாறையினுடைய தாதுக்களுடைய கலவை தான் வந்து பாறைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாறையில் வந்து கிரானைட் போன்ற திடமாகவோ அல்லது களிமண் போன்று மென்மையாகவோ அல்லது மணல் போன்று துகள்களாகவோ இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய வகைகள்னு சொல்லும்போது இக்னேயஸ் ராக்ஸ்னால் தீப்பாறை, செடிமெண்ட்ரி ராக்ஸ் படிவு பாறை, மெட்டமார்பிக் உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதை ஃபர்ஸ்ட் ஒன் இக்னேயஸ் ராக்ஸ். அப்போ தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லும்போது igneous, the word igneous is derived from the Latin word ignis meaning fire. The interior of the earth contains where hot molten material called magma அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இக்னிஸ் அப்படின்னு சொல்லும்போது லத்தீன் சொல்லியிருக்கு நெருப்பு என்று பொருள். புவியின் உள்ளார வந்து ஆழத்தில் இருக்கக்கூடிய பாறை வந்து என்ன செஞ்சுருக்கும், உருகிய நிலையில் காணப்படும். அப்போ பாறை குழம்புன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்மா. இப்போ இந்த பாறை குழம்பு என்ன செய்யுது, புவியினுடைய மேலோட்டில் வெளிப்படுவதன் மூலமாக பாறையின் மேலே வந்து வெளிப்படுவதன் மூலமாக என்ன செய்யுது லாவா. அந்த குழம்புக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் கால்ட் lava. அதான் சொல்கிறது, it is referred to as lava. The lava on the surface cool down, they get solidified as rocks called igneous rocks. Granite and basalt are examples of such rocks. Igneous rocks are called primary of mother rocks ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லாவா அப்படின்ற அந்த பாறை குழம்பு என்ன செய்யுது, வெளிப்படுவதால் தனித்து குளிர்ந்து பாறை ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாறைகள் வந்து தீப்பாறைகள் என்று அழைக்கப்படுது. அப்போ தக்கான பீடபூமின்னு சொல்லும்போது இந்த தீப்பாறைகளால் வந்து டெக்கான் பிளாட்டோ உருவானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லும்போது நிறைய வந்து என்ன சொல்லலாம், தீப்பாறை, கருங்கல், பசால்ட்டு இதெல்லாம் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ். இப்போ செடிமெண்ட்ரி ராக்னு சொல்லும்போது செடிமெண்ட் அப்படின்ற லத்தீன் வேர்ட்லேருந்து இது உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ the meaning of sediment settle rivers, glacier and wind carry bites of rock and soil and deposit them of layer. அப்போ sediment அப்படின்னு சொல்லும்போது லத்தீன் சொல்லியிருக்கு படிதல் என்று பொருள்னு சொல்கிறாங்க. அப்போ பாறைகள் வந்து சிதைவுற்று துகள்களாக ஆறுகள், பனியாறுகள், காற்று, படிவு அடுக்குகளாக படிய வைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து படிய வைக்கப்பட்ட படிவுகள் சொல்லும்போது பல மில்லியன் வருடங்கள் ஆன பின்னாடி என்ன செய்யுது,
படிஞ்சு போயிடுது. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிவு பாறைகளில் தாவரங்கள் விலங்கினங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கு, இறந்து போய் அது வந்து என்ன செஞ்சிருது, அப்படியே ஃபுல்லாக மக்கி போயிடுது. அப்போ தொல்லுயிர் எச்ச படிமங்களாக, அதாவது ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த படிவு பாறைகளுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது அப்படின்னா என்னது சாண்ட் ஸ்டோன், லைம் ஸ்டோன், சாக், ஜிப்சம், கோல் அண்ட் கிளாங்க்ளோமெரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்பு, ஜிப்சம், நிலக்கரி, அந்த கூட்டுப்பாறை கிளாங்க்ளோமெரேட் அப்படின்னு சொல்கிறது கூட்டுப்பாறைகள், இந்த மாதிரி வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டமார்பிக் ராக்ஸ். இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த டேர்ம்ஸ் மெட்டமார்பிக் இஸ் derived from the word metamorphosis which means changes of form அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெட்டமார்பிக் அப்படின்ற சொல்லு மெட்டமார்பிசஸ் அப்படின்ற சொல்ல இருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள்னு சொல்லும்போது உருமாறுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பத்திற்கு அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படும் பொழுது இது என்ன ஆகுது அப்படின்னா இதனுடைய குணாதிசயங்கள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது மாற்றமடையுது. இவ்வாறு மாறும் பொழுது அந்த பாறைகள் வந்து உருமாறிய பாறைகளாக மாறுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் in course of time granite may get transformed to gneisses, basalt to limestone to marble and sandstone of quartzites அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.